நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் இருக்கா? என்னப்பா அடிக்கடி கடன் தொல்லைகள் போடுற, ஆனா பெருசா இதுல எதுவும் லோன் கிடைச்ச மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாங்க. அதாவது நம்ம எப்பவுமே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நம்மளை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனுக்காரன் கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்துட்டு இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனுக்காரனை நம்ம கேரளா சைட்ல இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தூரமா பணம் எடுத்திருக்கிறாங்க? 750 கோடி வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு லக்ஸுரிஸ் பொருட்கள் அப்படின்றது அவங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு காசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பைசா தான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்பவுமே சரி, கடன் அதிகமா இருக்கு, எனக்கு ஈஸியா ஒரு லோன் கிடைச்சிடணும் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகவே கூடாது. அதுக்காக கஷ்டமா இருக்கிறதுக்குள்ளதான் தேடி போகணும் அப்படின்றது கிடையாதுங்க. பாசிபிலிட்டி என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ கடன் அப்படின்றது 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வங்கியில வாங்கக்கூடிய ஒரு கடன், அடுத்தது வேற யாருக்கிட்டையாவது கைமாத்தா வாங்கக்கூடிய கடன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, 2வதா இருக்கக்கூடியதான் பார்க்க போறோங்க. அதாவது மற்றவர்களிடம் கந்து வெட்டிக்கோ அல்லது நீங்க கைமாத்தா வாங்கின பணமோ, இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது கைமாத்தா வாங்கின பணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி அப்படின்றது நமக்கு கொடுக்காது, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கந்து வெட்டி அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்றத கொடுக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அந்த வகையில நான் வந்துட்டு இந்த கந்து வெட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால இதுல இருந்து வெளியில வர முடியல, நான் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கான பதிலா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த கந்து வெட்டினால நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவத்தை நம்ம வீடியோ மூலியமா பார்த்தோம். கலெக்டர் ஆபீஸ்ல நடந்தது அந்த சம்பவம். நம்ம வீடியோ மூலியமா நம்ம நிறைய பேர் குடும்பத்தோட வந்துட்டு அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். பட் இப்ப அதெல்லாம் பெருசா வெளியில வரல. அப்ப வந்துட்டு கந்து வெட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா எனக்கே இது நடந்திருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதாவது ஒரு 4 வருஷம் லாக்டவுனுக்கு முன்னாடி தான். அப்ப என்ன நடக்குதுன்னா, நான் வந்துட்டு ஒரு தெரிஞ்சவர் தாங்க, அதாவது முடிவெட்ட கடை வச்சிருக்கிறார், தெரிஞ்சவர் தான். அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, ஏதோ கையில இருக்கிறத கொடுண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி எனக்கு ஒரு 10,000 அந்த லாக்டவுன் டைம்ல வந்துட்டு காசு இல்லைன்றதுக்காக ஒரு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக வாங்கினேன். அப்படி வாங்கினப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, இருக்கிறத கொடுண்ணா அப்படின்ற மாதிரி. நான் என்ன பண்ணேன், அந்த லீவு இந்த இதெல்லாம் வந்துச்சு, நிறைய டைம் பணம் போட்டாங்க, சில டைம் போடல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்றது வந்ததுனால என்னால கட்ட முடியாம வந்துட்டு போயிடுச்சு, அவர்கிட்ட கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஒரு நாள் கொடுக்கல, 1 மாசம் கொடுக்கல, 2 மாசம் கொடுக்கல, 3 மாசம் கொடுக்கல. 4ஆம் மாசத்துல இருந்து போனை போட்டு, என்னண்ணா பணம்லாம் கொடுக்குற மாதிரி என்ன இல்லை போல, என்ன வட்டி காசு கூட வரலையே, என்ன வட்டி காசு தராம என்ன பண்ணிருக்கிற அப்படின்ற மாதிரி. அப்ப முதல்ல என்கிட்ட வந்துட்டு காசு கொடுக்கக்குள்ள அவர் என்ன சொன்னார்னா, இது போல எப்ப வேணா திரும்ப கொடுனா, உங்ககிட்ட காசு இருக்கக்குள்ள திரும்ப கொடுனா, உங்ககிட்ட என்ன மாசம் காசு இருக்கோ அதை மட்டும் கொடுனா போதுனா அப்படின்ற மாதிரிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரா பிக்ஸ் பண்ணி மந்த்லி வந்துட்டு நீ 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் முடிவு பண்ணிட்டார். ஒரு சுச்சுவேஷன்ல கொடுத்தாரு, அதை நம்ம திரும்ப கொடுத்துருக்கணும். ஆனா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எங்க போறது, நம்ம காசு இல்லையே, எங்க போறது, நம்ம யாருக்கிட்ட போய் வாங்க முடியும்? இப்ப இந்த சூழ்நிலை பேண்டமிக்ன்றதுனால எனக்கு வந்துச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு ஒருத்தர்கிட்ட காசு வாங்கின உடனே அவங்களுக்கு ஏதாவது விபத்துல கை கால் போயிருக்கலாம், அவங்களால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருக்கலாம், இல்ல வேலை அவங்களை விட்டு போயிருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு பணம் தரணும்னு சொல்லி அந்த பல்கான பணத்தை ஏமாத்திருக்கலாம். இப்ப அங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்றது எப்படி வேணா மாறும். முதல் தடவை என்கிட்ட கொடுக்க கொள்ற ரொம்ப பொலைட்டா, ரொம்ப வந்துட்டு அப்படியே ரொம்ப ஹம்புலா வந்துட்டு என்கிட்ட அந்த காசு அப்படின்றது கொடுத்தாரு. ஆனா ஒரு 3 மாதம் ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்ற உடனே அவர் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்ச விதமே வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுனால எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி வாடகை கொடுக்குறனோ இல்லையோ அவருக்கு 1000 அப்படின்றது வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்படி கொடுத்துக்கிட்டே வந்து என்னுடைய சூழ்நிலைகள் சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அபோவ் அப்படின்றது, 2 இயர் கூட சொல்லிடலாம், 2 இயர் அபோவ் அப்படின்றது வந்து எடுத்துக்கிச்சு. அப்ப 2 இயராவே நான் வந்துட்டு 1000 கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, அசல்ல வந்துட்டு எதுவுமே கழிலையா, இப்ப வந்துட்டு இந்த அமௌண்ட் மட்டும் தான் அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப நான் போய் பேசினா, நான் இல்லைண்ணா எனக்கு புரியல, மனசாட்சியோட பேசினா, நான் 2 வருஷமா, அதாவது 24 மாதம், அப்ப 24,000 உனக்கு கொடுத்துருக்கேன். இப்ப நான் 24,000 கொடுத்துட்டு அவனுக்கு எதுவுமே தரலன்னு சொல்லல. நான் வந்துட்டு இடையில காசு இருக்கக்குள்ள அசல் அமௌண்ட்டுக்கும் ஒரு 500 1000 அப்படின்றது வந்து கொடுத்துருக்கிறேன். அப்ப நீ என்ன செய்யணும்னா, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இது பண்ணிட்டு எனக்கு ஒரு 1000 கொடுப்பா, முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே கொடுக்க வேணாம் அப்படின்றது மனசாட்சி தான் நீ அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா இப்ப நான் வந்துட்டு இந்த காசையும் நீ இது பண்ணிட்டேன், டிலே பண்ணதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த காசையும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் மறுபடியும் 10,000 உனக்கு கொடுக்கணுன்றே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கேட்டேன். உடனே வந்துட்டு ஒரு ஆஹா ஓஹோன்னு பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் நான் சொன்னேன்,
ஆனா இது தப்பு. நான் பண்ணதை உங்கள்ட்ட சொல்றேன். நான் அது உங்களுக்கு இதுவாகும். நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்புனா இந்த காசு அப்படின்றது சத்தியமா வந்துட்டு வராது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வெயில்ல போய் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாரிச்சிட்டு வர காசு அது எல்லாமே கண்டிப்பா அது உனக்கு வந்துட்டு ஒப்பாதனா அப்படின்ற மாதிரி சொல்லி சென்டிமெண்டா சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஏன்னா மறுபடியும் ஒரு 24,000 பிளஸ் ஒரு 10,000 அப்படின்றது ரெடி பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்துட்டு அது வருது. அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் அவர் இல்லை அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணேன், ஒரு 5,000 எடுத்துட்டு போனேன். 5,000 எடுத்து போய் எனக்கு மனசாட்சி இருக்கு, நான் வந்து நியாயமா நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 5,000 நீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சிச்சு, இதோட எந்த பைசாவும் நான் உனக்கு தர தேவையில்லைன்னா இதோட கணக்கு முடிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காசை கொடுத்து விட்டேன். இல்ல அப்படிலாம் கிடையாது இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நான் இதெல்லாம் பேசாதீங்க, நான் 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறேன்னா நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் முடிஞ்சு போச்சு அதோட. ஸோ எனக்கு மாதிரியே உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட நான் பழகின விதம் அப்படி. ஸோ அவருக்கு என்னை பத்தி தெரியும். அண்ட் அதே போல வந்து நான் இந்த ஃபீல்டுல தான் இருக்கேன் அப்படின்றதும் தெரியும். அந்த சுச்சுவேஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் போய் மாட்டி தான் தீரணும். அதெல்லாம் பேண்டமிக் சுச்சுவேஷன்னா சாரி லாக்டவுன் சூழ்நிலையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு தொகையை வாங்கின தொகைக்கு மேல தொகையை கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ நீங்க அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசணும். இது நார்மலா ஆனா நீ குறைச்சிக்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி அதை கொடுக்குறேன் அப்படின்னா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல நான் எல்லா விதத்திலையும் பேசி பார்த்தேன். கொஞ்சம் சோகமா பேசி பார்த்தேன், சென்டிமெண்டா பேசி பார்த்தேன். ஸோ நிறைய விதமா கொஞ்சம் எமோஷனலாவும் பேசி பார்த்தேன், எல்லா விதமா பண்ணிட்டேன். அப்ப நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இதுதான் முடிவு, நடக்கிறத பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மாசம் 1,000 ரூபான்றது ஒரு அமௌண்ட் தான், என்ன பிச்சு பிச்சு வருது. அப்புறம் 24 மாசம் வந்திருக்கு, பிளஸ் இது ஒரு 4, இது ஒரு 5, அப்ப ஆக மொத்தம் அவருக்கு வந்துட்டு 24 பிளஸ் 29,000 அப்படின்றது அவருக்கு வந்துருச்சு. அவருக்கு அதிகமாவே நான் காசு அப்படின்றது கொடுத்துட்டேன். அப்ப அவர் அதை ஒத்துக்கிட்டார். சரி ஓகே வந்துருச்சு விட, பல்கா அவர் ஒரு காசை கொடுத்தா நான் ஏறும் அப்படின்ற மாதிரி போயிடுவார். அப்ப இந்த மாதிரி உங்கள்ட்ட ஒரு பணம் இருக்குன்னா அந்த செட் ஆஃப் பணத்தை ரெடி பண்ணிட்டு போய் இதுதாங்க இருக்கு பார்த்து முடிச்சு விட்டுங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீ கம்மி பண்ணு, அதுக்கப்புறம் நான் கட்டுறேன் அப்படின்றது தான் இங்க ஒரு தலைவலி அப்படின்றது வரும். இது தெரிஞ்சவர்கிட்ட வாங்கினதுனால இந்த நிலைமை. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு இதுக்காகவே ஃபைனான்ஸ் விடுறவங்களா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போய் வாங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா அது ஒரு தலைவலி தான். ஏன்னா அவங்க லீகலா பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்களுடைய கலெக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு தப்பா இருக்கும். அதனால அந்த மாதிரி இதுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவேன். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இதுல கந்துவட்டி இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப அதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு சட்ட ஆலோசகரை போய் பாருங்க. அதாவது வக்கீலை நீங்க போய் பார்த்து, அட்வொகேட்டை நீங்க பார்த்து அவர்கிட்ட நீங்க பேசுங்க. இது போல நான் இந்த பணம் வாங்கியிருந்தேன், இப்படி வாங்கியிருந்தேன், எனக்கு இப்ப என்னால கட்ட முடியல, இவர் என்னை வந்து இன்னும் மேலும் பணம் கட்டிட்டே இருக்கிறாரு, ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், நான் வாங்கின காசோட வட்டி அதிகமா கொடுத்துருக்கிறேன், இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதை செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னா சட்டத்துல என்ன இடங்கள் இருக்கோ அதை வச்சு அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சட்டப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, நான் இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாதுங்க. அதாவது இப்ப நான் சொல்றது எல்லாமே கந்து வெட்டி கைமாத்தா வாங்குறது இது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். கைமாத்தா வாங்குறது இங்க அப்ளிகேபிள் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அதையும் கொண்டு வரேன். அதாவது பேங்க், என்பிஎஃப்சி அதாவது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் அதையும் சாரா வந்துட்டு ஒரு டைரக்ட் டு மேன் இல்ல வந்துட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கக்கூடிய பணத்தை பத்தி தான் நான் இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட பதிவிட்டு இருக்கேன். அண்ட் அதே போல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இதுல நீங்க முழுக்க முழுக்க சட்டத்தின்படி ஒரு சட்ட ஆலோசகர் அணுகி போனீங்கன்னா இது வந்துட்டு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை அவங்க பண்ணிடுவாங்க. என்கிட்டயே காசு இல்லை, நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது அப்படியே வளர்ந்துகிட்டே தான் போகுமோ தவிர கம்மியா அப்படியே வந்துட்டு டிராப் அவுட் ஆகாது. அதனால தயவு செஞ்சு இங்க பணம் வாங்காம எவ்வளோ பேர் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா கொடுங்க அப்படின்ற மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய நல்ல சட்ட ஆலோசகர்லாம் இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்க மூலியமா அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா இது போன்ற வந்துட்டு சிக்கல்ல இருந்து உங்களால வெளியில வந்துட முடியும். தைரியமா இருங்க. அண்ட் அதே போல ஒரு இன்கம் அப்படின்றது சைடு இன்கம் கிரியேட் பண்ணிக்கோங்க. மெயின் இன்கம் மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு 4 பக்கத்துல இருந்து வருமானம் வர மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன்னா அவன் ராஜா மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப் அப்படின்றது கடனில்லா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ வேற ஏதாவது இதில் நான் விட்டு போயிருந்தேன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா கட்டுறது கையளவு, கல்லாதது உலக அளவு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.